أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. புனித ரமலானுடைய மாதத்தை அடைந்து பெரும்பான்மையான பகுதிகளை கடந்துவிட்டு இன்னும் 5 அல்லது 6 நாட்கள் எஞ்சிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாம் ஒரு விடயத்தை நமது கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். என்னவென்றால், இதுவரைக்கும் நாம் நோற்ற நோன்புகள், அந்த நோன்பாளியாக இருக்கக்கூடிய காலத்தில் நாம் செய்த அமல்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதை ஒரு கணம் நாம் மீள்பார்வை செய்து கொள்ள வேண்டும். அதே சமயம் எஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்களையாவது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். காரணம் என்னவென்றால், உலக வாழ்க்கையில் நாம் வாழும்போது பல்வேறுபட்ட மனிதர்களை, சமூகத்தை நாம் சந்திப்போம். பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள், பல்வேறுபட்ட விமர்சனங்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நாம் உலகத்தில் சந்திக்கத்தான் செய்கிறோம். அது நடந்துதான் தீரும். காரணம் என்னவென்றால், அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், இன்ன சஅயக்கும் லஷத்தா, உங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனைகளும் பல்வேறுபட்டது. எல்லோரும் ஒரே நோக்கத்தில் ஒரே பார்வையில் பார்க்க மாட்டார்கள். ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும், ஒவ்வொருத்தருடைய பார்வையும், ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும், அபிப்பிராயங்களும் வித்தியாசப்பட்டதாக இருக்கும். எனவே இந்த காலப்பகுதியில் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களில் சிலரை நாம் நண்பர்களாக ஏற்றுக்கொள்வோம், சிலரை எதிரிகளாக பார்க்கிறோம். சில பேர் சொல்வார்கள், நான் மௌத்தான கூட என்ற சாவு கூட வந்துடக்கூடிய பரம விரோதி என்னுடைய. இப்படியான மக்களையும் நாங்கள் செய்யறோம், பார்க்கத்தான் செய்யறோம். ஆனால் உண்மையில் உலகத்தில் நமக்கு எதிரிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை சிந்திப்பதற்கு அந்த பகுதியை விட்டுவிட்டு மறுமையில் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் யார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மறுமையில் நாம் பல எதிரிகளை சந்திப்போம். நமக்கு எதிராக பல எதிரிகள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். நம்மளை பற்றி பல எதிரிகள் நம்மை பற்றி அல்லாஹ்விடத்திலே கம்ப்ளைண்ட் கொடுப்பார்கள். அந்த கம்ப்ளைண்ட் சாதாரணமாக இருக்காது. அல்லாஹ்விடத்தில் அந்த கொடுக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு, விட்னஸ் இருக்கு. எவிடன்ஸ் இல்லாத, விட்னஸ் இல்லாத கம்ப்ளைண்ட் எதுவுமே அல்லாஹ் கிட்ட போகாது. அப்படி என்றால் நாம் அதில் ஒரு நாளும் அந்த வழக்குல ஜெயிக்க முடியாது. அந்த வழக்குல ஒரு நாள் நம்மளால் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட எதிரிகளை நாம் சந்திப்போம். ஆனால் அந்த எதிரிகள் மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். இதுதான் ஆச்சரியத்துக்குரிய விஷயம். அந்த எதிரிகள் எல்லாம் மனிதர்களாக, மிருகங்களாக, பறவைகளாக, ஊர்வனங்களாக இருக்காது. அதே நேரத்தில் மூன்றாவது பகுதி என்னவென்றால், அந்த எதிரிகள் உலகத்தில் நம்மளோடு தான் இருக்கிறார்கள். அந்த எதிரிகள் எல்லாம் உலகத்தில் நம்மோடு தான் இருக்கிறார்கள். நாம தான் தீனி போட்டு வளர்க்கிறோம், நாம தான் அதுக்கு மருத்துவம் செய்கிறோம், நாம தான் ஆடை வாங்கி கொடுக்கிறோம், தேவையான சகல ஃபெசிலிட்டிஸையும் நாம தான் செய்து கொடுக்கிறோம். ஆனால் மறுமையில் அவைகள் தான் நமக்கு எதிரியாகும். இதை அல் குர்ஆன் பேசுகிறது. 41வது அத்தியாயம் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வகாலூ லிஜுலூதிஹிம், அந்த ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின் என்று சொல்வார்கள். இந்த தோலிடத்திலே ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்பார்கள், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஏன் சாட்சி சொன்னீர்கள்? அந்த நேரத்தில் இந்த தோள்களுக்கு அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு சக்தியை கொடுப்பான். அந்த தோள்கள் பேசும். காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, உலகத்தில் இருக்கக்கூடிய சகல படைப்பினங்களையும் எவன் பேச வைத்தானோ அதே இறைவன் தான் என்னையும் பேச வைத்தான். இந்த தோள்கள் பேசு. வஹுவ ஹலகக்கும் அவ்வல மர்ரத்தின் வைலைஹி துர்ஜஊன்,
அவன்தான் படைப்பினங்களின் ஆரம்ப படைப்பாளன், அவன் பக்கமே நாங்கள் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்று இந்த தோள்கள் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். இந்த தோலை வளர்க்கிறது இப்ப யாரு? இந்த தோலுக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரு? இந்த தோலை மறைப்பதற்கு ஆடை வாங்கி கொடுத்தது யாரு? இந்த தோலுக்கு ஒரு நோய் வந்து விட்டதுன்னா, ஒரு காயம் வந்து விட்டது என்று சொன்னால், ஏதாவது வருத்தம் வந்து விட்டது சொன்னால் அதுக்கு மருந்து கொடுத்து சுகமாக்கினது யாரு? எல்லாம் நாம. ஆனால் அதே தோல் நமக்கு என்ன செய்திருப்ப? எதிரியாக வந்து நிற்கிறது. இதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஒரு தவறை செய்யும் பொழுது சுற்றுமுற்றும் தான் நாங்க பார்க்கிறோம். யார் பார்க்கிறாங்க? யாரா பார்க்கிறாங்களா? ஆனா எனக்குள்ள ஒரு பார்வையாளர் இருக்கிறார், எனக்குள்ள ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அது பவர்ஃபுல் கேமரா, அதுல இருந்து எதையுமே டிலீட் பண்ணவும் முடியாது. வெளி சிசிடிவி எல்லாம் டிலீட் பண்ணிடலாம். ஆனா இது உள்ளுக்கே இருக்குது. ஒரு காரணம் மட்டும் செய்ய முடியாது, டிலீட் பண்ண முடியாத ஒரு கேமரா. திரும்பி அல்லாஹ் சொல்கிறான், வமா குன்தும் தஸ்ததீரூன யஷஹது அலைக்கும் சம்ஹுக்கும் வலா அப்சாருக்கும் வலா ஜுலூதுக்கும். உங்களுடைய தோள்களும் உங்களுடைய பார்வைகளும் உங்களுடைய காதுகளும் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். எனவே அவைகளுக்கு பார்ப்பதற்கு நீங்கள் தவறு செய்யக்கூடாது என்பதை உணராமல் நீங்கள் பாவம் செய்தீர்கள். அந்த செய்யக்கூடிய பாவத்தை, தவறை இந்த தோலுக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல், காதுக்கு தெரியாமல் நீங்கள் செய்யவில்லை. வலாக்கின் தலன்தும் அன்னல்லாஹ லா யஅலமு கஸீரன் மிம்மா தஅமலூன். இருந்தாலும் நீங்க என்ன நினைச்சு கொண்டிருந்தீங்க தெரியுமா? இதெல்லாம் யார் பார்க்கறான், இதெல்லாம் அல்லாஹ் கண்டுக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. என்ன செய்திருப்ப? நாளை மறுமையில நம்ம அனைவருக்கும் எதிராக வந்து சாட்சி சொல்ல போற உறுப்புகள் என்னது? நமது உடலில் இருக்கக்கூடிய தோள்கள், நமது காதுகள், நமது கண்கள் நமக்கு எதிராக வந்து நிற்க போகும். இதை பத்தி எப்போதாவது சிந்திச்சு பார்த்திருப்போமா? வெளி எவிடன்ஸாக, வெளியில ஒரு எதிரியாக இருந்தால் அவனுக்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சு சேவ் பண்ணலாம், உலக அடிப்படை. ஆனால் இது நம்மளோடு இருக்குது. இந்த தோல் நம்ம பேச்ச கேட்காது, காது நம்ம பேச்ச கேட்காது, கண்கள் நம்ம பேச்ச கேட்காது. ஆனா அல்லாஹ்வுடைய பேச்ச கேட்கும். சொல்லி சமாளிக்கவும் முடியாது என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் பின்னால சொல்ற, வதாலிக்கும் லன்னுக்கும் உள்ளது லனன்தும் பிராப்திக்கும். இது நீங்க அல்லாஹ்வை பத்தி தவறாக நீங்கள் சிந்தித்த ஒரு கற்பனை செய்த ஒரு விடயம். உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய பார்வையில் எந்த யதார்த்தம் உண்மையும் கிடையாது என்று அல்லாஹ் 41வது அத்தியாயத்து 21, 22, 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். சகோதரிகளே, இந்த வசனங்களை வீட்டுக்கு போய் கொஞ்சம் நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். நாளை மறுமையில் நமக்கு எதிராக வந்து அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொன்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அப்படி இருக்கிறது என்றால் அதுக்கான மாற்று வழிகள் என்ன? அப்படி இல்லை என்றால் எஞ்சிருக்கக்கூடிய இந்த 5 அல்லது 6 நாட்கள்லையாவது எமது ஒவ்வொரு உறுப்புகள் நமக்கு சாதகமாக பேசக்கூடிய, சாதகமாக சாட்சி சொல்லக்கூடியதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இபாதத்துடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எங்கட முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான், ரமலானுடைய காலம் வந்து விட்டால் முதல் 5 நாட்களும் பள்ளியில இடம் இருக்காது, அவ்வளவுக்கு பெக்கா இருக்கு, நிறைந்து காணப்படுவார்கள், நிறைந்து இருப்பார்கள். 6, 7, 8, 9, 10 வந்துட்டு சொன்னாங்க 2 சஃபு 1 சஃபு தாரிக்கு மிகப்பெரிய பாரிய பகுதிகள் விட்ட வெளிச்சமா இருக்கு. அதுக்கு பின்னால் 26 அல்லது 27ஆம் அன்றைக்கு பார்த்தால் முற்றவரையிலே பாய் போடணும், இடவசதி இல்லை, அவ்வளவுக்கு கிரவுட். அன்றைக்கு ஸ்பெஷல் டே, சாப்பாடு வேணுமா, ட்ரிங்க் வேணுமா, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருப்பாருங்க. ஏன்? மக்கள் வரணும். 28, 29 பார்த்தால் பின்னால யாருமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் சில பல ஹதீஸ்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த ஹதீஸ்களுடைய சுருக்கத்தை, சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன். லைலத்துல் கத்ருடைய இரவை 29 தேடிக்கொள்ளுங்கள், 27 தேடிக்கொள்ளுங்கள், 25 தேடிக்கொள்ளுங்கள், 23 தேடிக்கொள்ளுங்கள், 21 தேடிக்கொள்ளுங்கள். ஒற்றைப்படையான நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். எங்கட ஆட்கள் எல்லாம் ஒற்றைப்படைய மார்க்கெட் நாட்கள்ல டெக்ஸ்டைல்ல நிக்கிறாங்க. இங்க லைலத்துல் கத்ரை தேட சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அங்க உடுப்பு தேடிக்கொண்டிருக்கும். இரவு நேரத்துல அங்க உடுப்பு தேடிக்கொண்டிருக்கும். இவருக்கு ஒரு நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ண போறது,
அடுத்த நாள் வைஃபுக்கு பர்ச்சேஸ் பண்ண போறது, அடுத்த நாள் மகனுக்கு பர்ச்சேஸ் பண்ண போறது, அதுக்கு அடுத்த நாள் மருமகளுக்கு, அதுக்கு அடுத்த நாள் பேர பிள்ளைகளுக்கு. 5 நாள் போயிடுச்சு. 29 போச்சு, 27 போச்சு, 25 போச்சு, 28 போச்சு, 23 போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் பர்ச்சேசிங். இந்த நிலைமையில தான் இருக்கிறோம் சகோதரர்களே. எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள் லைலத்துல் கத்ர் வந்து விட்டதாண்டும் எங்களுக்கு தெரியாது, வரப்போகுதா என்பதும் எங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிந்திருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்துக் கொண்டு வஞ்சகம் பண்ண மாட்டார்கள், எங்களுக்கு அடையாளப்படுத்தியே கொடுத்திருப்பார்கள். ரமலானில் இந்த நாட்கள் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது, அந்த நாட்களை தேடிக்கொள்ளுங்கள் என்று நேரடியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பார்கள். ஆனா கொடுக்கவில்லை. காரணம், விருப்ப கொடுத்துக்கிறார்கள். இந்த 5 நாட்கள் ஏதாவது ஒன்று இருக்கு தேடிக்கும். எப்படின்னா, ஓ லெவல் அல்லது ஏ லெவல் எக்ஸாம் செய்யற பிள்ளைகளுக்கு பேப்பர் செஞ்சு கொடுப்பார்கள், பேப்பர் செஞ்சு கொடுப்பார்கள். இப்படித்தான், இதுக்குள்ளதான் உனக்கு இப்படித்தான் உனக்கு கேள்வி வரும், இப்படித்தான் உனக்கு கேள்வி வரும். இந்த கேள்விக்குள்ள இந்த கேள்வி இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களை எக்ஸாமுக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த கடைசி 6 மாசம் ஒவ்வொரு பிள்ளையும் சுத்திக்கிட்டு இருக்கும் தலையெல்லாம். பேப்பர் எப்படி வரப்போகுது, எக்ஸாம் எப்படி வரப்போகுது இல்லையா, இப்படித்தான் இருப்பார்கள். கேள்வி எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. இந்த 6 மாசமும் அவனுடைய சிந்தனை உலகத்தை அப்படியே பெரட்டி கொண்டிருக்கும் சகோதரிகளே. ஏன்? அவனுக்கு தெரியும் இந்த எக்ஸாம் தான் என்னுடைய ஃபியூச்சர், இந்த எக்ஸாம் என்னுடைய ஃபியூச்சர், இதை நான் அடைந்து கொள்ள வேண்டும். சகோதரிகளே, படிப்பதற்கு நாங்கள் தடையில்லை, தாராளமாக படிங்கள், எது வேண்டாலும் போகலாம். ஆனால் உங்களுடைய கல்வி உங்களுடைய சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா நரகத்துக்கு கொண்டு போகுமா என்பதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளணும். ஆனால் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் உங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போறது, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்ல வேண்டியது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சூரா யாசீன் 36வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இன்னொரு தகவலை இந்த உலகத்துக்கு சொல்கிறார். அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நாளை மறுமை நாளையில் நாவு பேசாது, வாய் பேசாது, சீல் பண்ணப்பட்டுவிடும். அப்படி என்றால் பேசக்கூடியது என்னது? அது கல்லிமின ஐதீகம், அவருடைய கைகள் பேசும். உலகத்திலே கைகள் பேசாது, மறுமையில் கைகள் பேசும். வதஷது அர்ஜுலுஹும், அதுக்கு எவிடன்ஸ், விட்னஸ் கால்கள். கை எதை பேசுகிறதோ அதுக்கு உங்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். பிமா கானூ யக்ஸிபூன், அவைகள் என்ன செய்தது என்பதை ஒவ்வொரு உறுப்புகளும் நாளை மறுமை நாளை நமக்கு சாதகமாகவும் பேசும், பாதகமாகவும் பேசும். நல்லது செய்தால் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்விடத்தில் பேசும். அதே நேரத்தில் நாங்கள் தீயது செய்தால் எங்களுக்கு எதிராக அவைகள் பேசும். இதனால் அல் குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லுகிறது, நஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஐ நஸல்தும் ஃபலஹா. நீங்கள் நல்லது செய்தாலும் அது உங்களுக்குத்தான், நீங்கள் தீயது செய்தாலும் அது உங்களுக்குத்தான். ஏன்? நமக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் சாட்சி சொல்ல போறது, பேச போறது என்ற உறுப்பு தான், வேற எதுவுமே கிடையாது என்பதை இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறார். சூரா கஹஃப் 18வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், وَوَضِعَ الْكِتَابَ فَتَرَى الْمُجْرِمِينَ مُشْفِقِينَ مِمَّا فِيهِ وَيَقُولُونَ يَا وَيْلَتَنَا مَا لِهَذَا الْكِتَابِ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا. நாளை மறுமை நாளுடைய பட்டவர்கள் விரித்து கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் பாவிகள் அவைகளை பார்ப்பார்கள், பார்த்து சொல்வார்கள், யா வயலத்தனா மா லிஹாதில் கிதாப், கை சேதமே, நஷ்டமே, இது என்ன ஏடு இது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. நாங்கள் செய்தது சின்னது பெரியது அனைத்தும் இங்க நோட்டட் ஆயிருக்குது, ரெக்கார்ட் ஆயிருக்குது. எது வரைக்கும் தெரியுமா? ஜோக்குக்கு சொன்னது கூட ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பொய் பேசுவாங்க, பொய்ய பேசிட்டு அவனை கூப்பிட்டு, இங்க வாங்க, நீங்க சொன்னது பொய், அது அப்படி கிடையாதுடா, வைத்தியமாவா, நான் சும்மா ஜோக்கு சொன்னவா, நீங்க அதை நம்பி கொண்டீங்க, இப்படிதான் பேசுறது. நான் சும்மா ஜோக்கு சொன்னவா, அதெல்லாம் நம்பி கொண்டீங்கவான நீங்க. ஆனா அங்க ரெக்கார்ட் ஆயிட்டு, இந்த ரெக்கார்டு என்ன செய்யறது? இந்த ரெக்கார்டு இப்ப என்ன செய்யறது? அவைகள் எல்லாத்துக்கும் சாட்சி சொல்லும். விளையாட்டுக்கு ஜோக் அடிக்கிறது, சிரிக்க வைக்கிறதுக்கு ஜோக் அடிக்கிறது, 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவരുടെ பங்குக்கு இவரும் ஏதாவது ஒன்று பேசணும், விட்டு அடிக்கிறது. யாரு பார்த்துக்க இருக்கிற நம்மள யார் தட்டி கேட்க போறோம்? விட்டு அடிக்கிறது. அங்க போயிட்டு பார்த்தா வவதியல் கிதாப், அங்க பார்த்தோன்னு தான் விளங்குது ஏடு எதிரா வந்து நிற்கும். சகோதரர்களே, எனவே இந்த ரமலானை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானில் எவ்வாறு நாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் பேணி பாதுகாத்துக் கொண்டோமோ, இதே போன்று ரமலான் அல்லாத காலத்திலேயும் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பேணப்படணும், பாதுகாக்கப்படணும். அப்படியான பயிற்சி களத்தை தான், பயிற்சி வகுப்பை தான் அல்லாஹ்வுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு செய்தார்கள். அப்படியான வகுப்பறையிலிருந்து பயிற்சி பெற்றவர் தான் சஹாபாக்கள். அந்த காலத்தை கொஞ்சம் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் மேல் பரிசீலனை செய்வோம். எப்படின்றால் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துக்கு 2 பேர் சொல்வார்கள். முதலாவது என்னது? ஐயாமுல் ஜாஹிலியா, ஜாஹிலியத்து மக்கள். நாங்கெல்லாம் அறிவு கடல்ல மேய்ஞ்சு கொண்டிருக்கிறோம், அவங்க ஜாஹிலியத்துல வாழ்ந்துக்கிறாங்க இல்லையா? இன்னொரு சொல்வாரு என்ன? உம்மிக்கல். உம்மிக்கல் என்ன அர்த்தம்? எழுத வாசிக்க தெரியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பயிற்சி என்னது? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். அல்லாஹ் அவர்களை பொறுத்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொறுத்து கொண்டான். அல்லாஹ் 2 இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். இது அந்த சஹாபாக்களை பத்தி பேசக்கூடிய ஒரு வசனம். அந்த சஹாபாக்கள் எந்த மதரசால போயிட்டு ஓதினார்கள்? எந்த நேசரி, என்ன மீடியம்? இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் மீடியம் உண்டு, இங்கிலீஷ் மீடியம், டாப் லெவல்ல இருக்கக்கூடிய பாடசாலை இல்லையா? இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்துல தவறா சொல்லல, ஆனா எங்க சமூகத்துடைய அந்த மைண்ட் செட்டப், அந்த மைண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னு சொன்னா, உள்ளே போறேன்னா இங்கிலீஷ் மீடியத்துல தான் போடும். அது எவ்வளவு செலவு வந்தாலும் பரவாயில்ல, நல்ல டாப் லெவல்ல இருக்கணும், பரவாயில்ல போடுங்க, பிரச்சனை இல்லை. பிள்ளையோட கல்வி நல்லபடியா வளரணும். ஆனால் அந்த கல்வி உங்களை சொர்க்கத்தை கொண்டு போறதா இருக்கணும். இப்ப அந்த சஹாபாக்கள் எந்த நேசருக்கு போய் சேர்ந்தாங்க? எந்த மதரசால மக்தப்ல போய் சேர்ந்தாங்க? எத்தனாவது அவங்க எந்த ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் செஞ்சாங்க? ஓ லெவல், ஏ லெவல், அட்வான்ஸ் லெவல், கிராஜுவேட், பிஏ, எம்ஏ, மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி எதுவுமே கிடையாது. சரி, அடுத்த சைடு ஆன்மீகத்துறை எடுத்து பார்ப்போம். எங்கேயாவது போயிட்டு தப்சீர் கிளாஸ் இல்ல, மதரசால போயிட்டு 8 வருஷம் 7 வருஷம் ஓதிட்டு வந்தாங்க? எதுவுமே கிடையாது. எந்த ஒரு சஹாபிக்கும் மௌலை சர்டிபிகேட் கிடையாது, எந்த ஒரு சஹாபிக்கும் முஃப்தி சர்டிபிகேட் கிடையாது, எந்த ஒரு சஹாபிக்கும் மதனி ரியாதி அபுஹா யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் கிடையாது. எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறத கேட்டது, அவ்வளவுதான், பேசுறத கேட்டது. ஆனால் உம்மிக்கள், எழுத வாசிக்க தெரியாது. குர்ஆனுக்கு அவர்கள் தான் விளக்கமாக அமைந்தார், குர்ஆனுக்கு அவர்கள் தான் முழுமையான விளக்கமா அமைகிறார்கள். காரணம் என்ன? அவருடைய மைண்ட் செட்டப் அப்படி இருந்துச்சு. படிக்கணும், இந்த கல்வி என்னை சுரக்கத்துக்கு கொண்டு போகணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே தாட் இருந்துச்சு. அந்த பாசிட்டிவ் தாட் அவர்களை அந்த அளவுக்கு உயர்த்து. ஆனா எங்களுடைய சிந்தனைகள்ல நெகட்டிவ் தாட், எதிர்மறையாக நாம யோசிக்கிறோம். அந்த எதிர்மறை சிந்தனைகள் தான் நம்மளை பின்னடைய செய்கிறது ஆன்மீக ரீதியாக. எனவே அவைகளை மாற்றப்பட வேண்டும். எனவே இந்த ரமலானுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் ரமலானில் எவ்வாறு நாம் எம்மை பாதுகாத்துக் கொண்டோமோ, சினிமாக்கள், தேவையில்லாத அசிங்கமான காட்சிகள், பாட்டுக்கள், என்னது டிராமாக்கள், பொய் பேசுறது, கோல் சொல்றது, புறம் பேசுறது, தேவையற்ற கலாச்சாரங்கள், வீண் விளையாட்டுகள், இவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு உங்களுடைய தொழிலோடு, உங்களுடைய கல்வியோடு, உங்களுடைய வியாபாரத்தோடு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையோடு, உங்களுடைய எல்லாத்தோடையும் சேர்த்து ஆன்மீகமும் திட்டமிடப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் நாளுக்கு பரதான தொழுகையுடைய 12 ரக்காத்துகள், முன்பின் சுன்னத்துக்கள் 12 ரக்காத்துகள் தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்றார்கள். லுஹர் தொழுதும், அசர் தொழ போறோம், மகரிப் தொழ போறோம், இவைகளுடைய முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறது. இந்த ஹதீஸ் சுனன் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. சுனன் திர்மிதில இந்த ஹதீஸ் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக வருகிறது. எப்படி வருகிறது சொன்னால், அந்த 12 ரக்காத்துகளை அடையாளப்படுத்துகிறார்கள் இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அந்த 12 ரக்காத்துகள் சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத்துகள், லுஹருக்கு பின்னால 2 6, லுஹருக்கு பின்னால 4 6, லுஹருக்கு பின்னால 2 8, மகரிபுக்கு பின்னால 2 10, இஷாவுக்கு பின்னால 2 12 ரக்காத்துகள். இந்த 12 ரக்காத்துகளை எவர்கள் தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்துக்கு ஒரு வீடு கட்டப்படும் என்றார்கள். இப்ப விஷயத்துக்கு வருவோம். எங்களுக்கு இந்த 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது, டைம் ஒதுக்குற கஷ்டம். அப்ப இந்த சஹாபாக்கள் எப்படி இந்த டைம் ஒதுக்கி கொண்டார்கள் என்று பார்த்தால், அவர்களுக்கு இருந்தது என்ன தெரியுமா? அவர்களுடைய தாட், அந்த மைண்ட் செட்டப் இருந்துச்சு எப்படி தெரியுமா? எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டும். நாங்க உலகத்துல வீடு கட்டத்துக்கு பிளான் பண்றோம், அவர்கள் உலகத்துல வீடு கட்டணும் என்ற பிளான் அவர்களுக்கு இருக்கல. அவங்களோட பிளான் எப்படி இருந்துச்சு? சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டும், எனக்கு சுவர்க்கத்துல வீடு கிடைக்கும், இந்த சுன்னத்தான கொள்கைகளை கொண்டு எனக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும் என்று சொன்னார்கள். இதனாலதான் நாங்கள் பார்க்கிறோம், ஃபிரௌனுடைய மனைவி கூட அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ கேட்டார்கள், ரப்பி பினி இந்தக பைத், இந்த ரப்பி பினி பைத்த ஜன்னா, யா அல்லாஹ் சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். குர்ஆனுடைய வசனம்.
அப்ப அவர்கள் இந்த மறுமையை டார்கெட் பண்ணுகிறார்கள். அவருடைய தோட்டம் எல்லாம் அந்த மைண்ட் எல்லாமே இருக்குது மறுமை நாளை பற்றியது. எனவே நாமும் இந்த ரமலான் எங்கிருக்கக்கூடிய இந்த ரமலானை அந்த உலக இன்பங்களோடு உலக தேவைகளோடு சேர்த்து மறுமையை நாங்கள் லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும். இந்த இடத்துல ஹதீஸ்ல தனிப்பட்ட என்று சொன்னார்கள், ரகாத்துல் ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. ஃபஜ்ருடைய சுபஹுடைய 2 ரகாத் சுன்னத்துக்கள் இந்த உலக இன்பங்கள் அனைத்தையும் விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இன்னைக்கு நாங்க கொஞ்சம் யோசிப்போம். இன்னைக்கு சுபஹுடைய முந்தின சுன்னத் எத்தனை பேர் தொழுது? நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கல, உங்களோட மனசுக்கிட்ட நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு சுபஹுடைய முன் சுன்னத்து 2 ரகாத் சுன்னத்து நான் தொழுதேனா? இன்றைக்கு இப்ப நாங்க லுஹர் தொழுது விட்டோம். லுஹருடைய முன்னால சொல்லப்பட்ட அந்த 4 ரகாத்துகளை தொழுதேனா? ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு தூங்குறதுக்கு போற நேரத்துல இன்றைய நாளுடைய ஷெட்யூல கொஞ்சம் செக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் செஞ்ச நல்ல விஷயங்கள் என்ன செக் பண்ணுங்கன்னு சொன்னா எங்கட நன்மை தீமை குறைபாடு என்னவதை எனக்கு புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு விஷயத்தை பாருங்க. அல் குர்ஆன் 17வது அத்தியாயம் 36வது வசனம் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறது. வலா தக்கு மாலை சில கபிஹி. உங்களுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அலட்டிக் கொள்ளக்கூடாது. இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. காரணம் என்னவென்று சொன்னால், நாளை மறுமை நாளையில் உங்களுடைய காது, உங்களுடைய காதிடத்திலே உங்களுக்கு கேள்வி அல்லாஹ் கேள்வி கேட்பான். உங்களுடைய பார்வையிடத்திலே கண்ணிடத்திலே அல்லாஹ் கேள்வி கேட்பான். உங்க உள்ளத்திலே அல்லாஹ் கேள்வி கேட்பான். வாயிட்டு கேட்க மாட்டான். உலகத்தில் எந்தெந்த உறுப்புகள் பேசாத உறுப்புகளிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அந்த கேள்வி அந்த உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், குன்னா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று சிரித்தார்கள். அப்பொழுது சிரித்துவிட்டு கேட்டார்கள், அல் தத்ரூன மா அபஹக், நான் ஏன் சிரித்தேன் உங்களுக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்டார்கள். அப்பொழுது அந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல பண்பு என்ன தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் எங்கட ஆக்கள் மாதிரி பாஞ்சு உழுந்து போயிட்டு விமர்சனம் பண்ணி கொண்டு எதிர்த்து கொண்டு அந்த மாதிரி எல்லாம் செய்யல. அவங்க கொடுக்கிற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? அல்லாஹு ரசூலா ஆலம், அல்லாஹ்வுடைய தூதர், அது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. எப்பயுமே தன்னை தாழ்த்த பேசுவார்கள். அதான் அவருடைய உயர்ந்த குணம், சஹாபாக்களுடைய உயர்ந்த குணம். இதுவரைக்கும் சொன்னால் வீரமிக்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், காலித் இப்னு வலீத் போன்றவர்கள் கூட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டாங்கன்னா அல்லாஹ் ரசூலும் ஆலம்னு போயிடுவாங்க, இடத்தை காலி பண்ணிடுவாங்க. அல்லாஹ் எங்களுக்கு அதை பத்தி தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. நல்ல உயர்ந்த பண்புகள் அவருக்கு. அவர்கள் வாழ்ந்த சமூகம் கரடுமுரடான சமூகமா இருக்கலாம். அந்த என்வாயன்மெண்ட், அந்த சுற்றுச்சூழல் கரடுமுரடான சூழலா இருக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளங்கள் பதப்படுத்தப்பட்டது, இதமாக்கப்பட்டது, இறக்க குணமுள்ளதாக ஆக்கப்பட்டது, மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த மாற்றி அமைப்பது அல் குர்ஆன் ஹதீஸும். இன்னைக்கு இந்த அல் குர்ஆன் ஹதீஸுக்கு தான் வேண்டி வச்சு கொண்டிருக்கிறாங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். அப்ப அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சிரித்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு அடியான் அல்லாஹ்வோடு விவாதம் பண்ணுகிறான். ஒரு அடியான் அல்லாஹ்வோடு டிபேட் பண்றான். அந்த அடியான் சொல்றது யார்? அடியான் சொல்றது யார்? நானும் நீங்கள் தான். அப்ப அல்லாஹ்வோட அவருடைய விவாதம் பண்ணுகிறார்கள். எப்படின்னு சொன்னால், ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், அலம் துஜிர்னி மினல் ظلم, யா அல்லாஹ், நீ யாருக்கும் அநியாயம் செய்யறது இல்லைன்னு சொல்லி எனக்கு வாக்களிச்சுக்கிறாய் தானே, நீ எனக்கு அப்படி சொல்லிக்கிறாய் தானே, நான் யாருக்கும் அநியாயம் செய்யறதில்லை. இவர் எதை சொல்றாரு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குதுசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظلم அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தலாலமு. என்னுடைய அடியார்களே, நான் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை என்று சொல்லி முடிவெடுக்கிறேன், அநியாயம் செய்வதை ஹராமாக்கி வச்சிருக்கிறேன். இன்னி ஹர்ரம்து ظلم, ஹர்ரம்து என்னது? ஹராமாக்கி வச்சிருக்கிறேன். எனவே நீங்கள் யாருக்கு எந்த வகையில் அநியாயம் செய்து விடாதீர்கள். அது பேச்சளவுல இருக்கலாம், பார்வையில இருக்கலாம், நடத்தையில இருக்கலாம், எந்த அனுப்பில இருந்தாலும் சரி, என்னால் அடுத்தவன் அநீதிக்கு உட்படுத்தப்படக்கூடாது. காரணம், அது நாளைக்கு எங்களுக்கு எதிராக வந்து நிற்கும், அது பயங்கர குற்றமாக வரும். இதை இவர் சொல்கிறார், அல்லாஹ், யா அல்லாஹ், நீ யாருக்கு அநியாயம் செய்வதில் எனக்கு வாக்களிச்சிருக்கிறாய் தானே. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், பலா, உண்மைதான், அன்றைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன், எனக்கு 2 பேச்செல்லாம் கிடையாது, எனக்கு 2 பேச்செல்லாம் கிடையாது. எங்கடாக்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எங்காவது ஒரு செய்தியை சொல்லி பொய்யோ சொல்லி மாட்டிக்கிட்டா வைத்தியமாவா நான் சும்மா ஜோக்கு சொன்னவா,
அதை கணக்கெடுக்க வேணாம். அப்ப அன்னைக்கு சொன்னது உண்டு, இன்னைக்கு சொல்றது உண்டு. அல்லாஹ் கிட்ட அந்த பேச்செல்லாம் கிடையாது. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு, இன்னைக்கு சொன்னதான் என்னைக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றான், பல ஆமா அப்படித்தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. சொல்லுவான், வகால இன்னி உஜீசு அலா நப்சி இல்லா ஷாஹிதம் மின்னி. படைச்ச ரப்புக்கு தெரியாதா இவர மைண்ட் செட்டப் எங்க இருக்குது? இவர தாட் நெகட்டிவ் தாட்ல இருக்கிறாரா அல்லது பாசிட்டிவ் தாட்ல இருக்கிறாரா? சாதகமான சிந்தனை இருக்கிறாரா அல்லது எதிர்மறை சிந்தனை போக்கில் இருக்கிறாரா? அல்லாஹ்க்கு தெரியாதா? அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான், என்ன தெரியுமா? இவர் கொண்டு வரக்கூடிய விட்னஸும் தெரியும், ஆதாரமும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? இன்றைக்கு உங்களோட எந்த எவிடன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்றைக்கு எவிடன்ஸ் சாட்சிகள் எது? அது என்னுடைய சாட்சி, அது என்னுடைய சாட்சி. அது என்னுடைய சாட்சி எப்படி தெரியுமா? கஃபா பினஃப்ஸிக அல்-யௌம அலைக ஷஹீதா. அந்த சாட்சிகளை உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து வைப்போம், அதுவே உங்களுக்கு போதுமானது என்று சொல்லிவிட்டு வபில் கிராமில் காத்திபீன். அந்த ரெண்டு எங்களுடைய சாட்சிகள் என்ன தெரியுமா? வபில் கிராமில் வபில் என்னது? கிராமில் காத்திபீன். கிராமில் காத்திபீன் சொன்னது ரெண்டு மலக்குகள். யாரு? ரெண்டு மலக்கள் நான் படிச்சிருக்கேன் தானே, அகீதாவோட பாடத்துல படிச்சிருப்பீங்க. யார் அது? ரகீபன் அதீத். ரெண்டு மலக்களோட ரெக்கார்ட் இருக்குது. மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்க என்னத்தை தான் பேசினாலும் உடனே ரெக்கார்ட் ஆயிடும், உடனே எழுதிடுவாங்க. அவங்க பாப்பு இவர் ஜோக்குக்கு பேசியிருப்பாரு, பாவம் விளையாட்டுக்கு பேசியிருப்பாரு, அதெல்லாம் எல்லாம் பாக்குறாங்க. அவங்கள வேலை எழுதி முடிச்சிடும். அந்த எவிடன்ஸ் அந்த ஃபைல் அல்லாஹ் கிட்ட போகும். அந்த ஃபைலை வச்சுதான் டிசைட் பண்ணப்படும். அப்ப என்னது? கிதாப் அந்த ஏடு ஃபைல கொண்டு கொடுக்கப்படும். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. உங்களுக்கு நீங்களே தீர்ப்பு கேட்டுக்கொள்ள, உங்களோட ஃபைலை திருப்பி பாருங்க எப்படி இருக்குது, நீங்களே ரிசல்ட்டை கொடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயுக்தமு அலா ஃபீஹி. வாய்க்கு பேச முடியாத நிலைமை ஏற்படுத்தப்படும், வாய்க்கு கூட்டு போடப்படும், சீல் பண்ணிடுவாங்க, வாய் பேசாது. கிட்டத்தட்ட உலகத்தோட கம்பேர் பண்ணதா ஊமை ஆயிடுவார். கொஞ்ச நேரத்துக்கு ஊமை ஆயிடுவார், பேச்சு வராது. சும்மா யுகாரி அர்கானிகி, அவருடைய ஆல் பார்ட் ஆஃப் பாடிக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பார். ஒவ்வொன்றா நீங்க இப்ப கூட சாட்சிகளை சொல்லுங்க. கண்ணு பேசும், காது பேசும், கால் பேசும், வாய் பேசும், உள்ளம் பேசும், ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்விடத்திலே பேசும். அந்த நேரத்துல வாய் பேச முடியாம திகைத்து போய் நிற்கும். அதுக்கு பின்னால் இன்தகி பதந்திகு பி அமாலிஹி, ஒவ்வொரு உறுப்புகளும் தான் கண்டவைகளிலே பேசும். கண் எதை பார்த்துச்சு, காது எதை கேட்டது, கை எதை செய்தது, உள்ளம் எதை சிந்தித்தது, அனைத்து ரெக்கார்டும் அங்கே முன்னுக்கு வந்து நிறுத்தப்படும். சும்ம யுஹல்லு பைனஹு வ பைனல் கலாம். அதுக்கு பின்னால் இவனுடைய பேச்சுக்கு பேச முடியாம சீல் பண்ண படிச்சுதானே, சீல் எல்லாம் கழட்டிடுவான், கூட்டு கழட்டப்பட்டுரும். வாய்ப்பு ஓப்பன். இந்த வாய் ஓப்பன் பண்ண உடனேயே ஒரு வார்த்தை சொல்லும் பாருங்க, ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அந்த நேரத்துல சொல்லும் என்ன தெரியுமா? பயகோல் புக்தன் லகுன்னா வசுஹுகன் ஃபஅன்குன்ன குன்து உனாலி. நாசமா போங்க நீங்க எல்லாம். வாய் என்ன சொல்லும் உடனே? இந்த உறுப்புகளை பார்த்து, நம்மட கையை பார்த்து, காதை பார்த்து, நாவை பார்த்து, மூக்கை பார்த்து, உள்ளத்தை பார்த்து, இந்த ஒவ்வொரு உறுப்புகளை பார்த்து இந்த நாவு பதுவா செய்யும், நாசமா போனீங்க. உங்களுக்காக இவ்வளவு பாவத்தை நான் செய்தேன், நீங்க எனக்கு சாதகமா இருப்பீங்கன்னு சொன்னாலே இவ்வளவு தவறை நான் செய்தேன், என்னையே மாட்டி கொடுத்துட்டீங்க. அட பாவீங்களா, உனக்கு தீனி போட்டு வளர்த்தது நான், ஆடை வாங்கி கொடுத்தது நான், உனக்கு காயப்பட்டு நோய் வந்தால் மருந்து வாங்கி கொடுத்தது நான், உனக்கு செய்ய வேண்டிய சகல சேவகத்தையும் நான் உனக்கு செஞ்சேன் இல்லையா? உனக்காக இவ்வளவு கஷ்டத்தையும் நான் பட்டேன், என்னையே காட்டி கொடுத்துட்டீங்க. இந்த உறுப்புகள் நாள மறுமை நாளையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். யஅலமு காயினத்துல் அயுன், இந்த கண்கள் செய்யக்கூடிய பாவங்களும், வமா துஃபி ஸுதூர், இந்த உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான், யாராலும் மறைக்க முடியும். ஆக சகோதரர்களே, ஏண்ட உறுப்பு தானே, யார் பார்க்க போறாண்டு ஒரு நாளும் பாராமுகமாக கண்மூடித்தனமாக இருந்து கொள்ளாதீர்கள். நாளை மறுமையில் நம்மளுடைய முதல் எதிரி நம்மளுடைய பார்ட் ஆஃப் பாடி, எங்களோட கை உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள், எங்களோட உறுப்புகள். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கென்று சில நடமாடும் மலக்குகள் இருக்கிறார்கள். இது ஒரு நீண்ட ஹதீஸ். நான் அந்த விளக்கத்தை சுருக்கத்தை மட்டும், தேவையான சாராம்சத்தை மட்டும் சொல்றேன்.
அல்லாஹ்வுக்கு என்று சில நடமாடக்கூடிய சில மலக்குகள் இருக்கிறார்கள். அந்த மலக்குகள் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நாள் அப்படியே நடமாடிக்கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும்போது எந்த இடத்தில் அல்லாஹ்வை பத்தி பேசப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி எங்க பேசப்படுகிறதோ அந்த இடத்துக்கு அவர்கள் வருவார்கள். வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். உட்கார்ந்து கொண்டு அங்க என்ன பேசப்படுகிறது என்பதையும் நோட் பண்ணுவார்கள். அந்த இடத்துல யார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நோட் பண்ணுவார்கள். இன்றைக்கு இந்த மஸ்ஜிதுல நீங்க எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கும் என்னுடைய கண்ணுக்கும் உங்களோட கண்ணுக்கும் தெரியாத மிகப்பெரிய ஒரு கூட்டம் மலக்குகள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியும். எல்லாம் மறைச்சு வச்சுக்கணும். அந்த மலக்குகள் என்ன செய்யலாம் தெரியுமா? இருக்கிற ஒவ்வொருத்தர் அவ்வளவு பேர் ரெக்கார்டிங் எடுத்தாச்சு. உங்களோட பேர் இன்னொரு ஹதீஸ்ல வருது. இந்த பேர் எடுக்கும் போது உங்களோட பேரை மட்டும் எடுக்கிறது, உங்களோட வாப்பாட பேரை சேர்த்து எடுப்பார். இன்னாருடைய மகன் இன்னார் இந்த இடத்தில் இத்தனாம் ஆண்டு இத்தனாம் மாதம் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்டு அவர்கள் எடுப்பாரு. எடுத்து விட்டு அவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல போவார்கள். அல்லாஹ்விடத்துல போன உடனே அல்லாஹ் என்ன செய்வார்? தெரிந்து கொண்டே அல்லாஹ் மலக்குகளுக்கு கேட்பார், எங்க இருந்து வாரீங்க, எங்க இருந்து வாரீங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் போய் வேறுவல மகங்கோட மஸ்ஜித் ரஹ்மான் மஸ்ஜித்ல 2026 ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி 14ஆம் தேதி இத்தனை மணிக்கு இல்லையா ஃபுல் ரெக்கார்டோட உங்க ஒவ்வொருத்தருடைய பேரும் அல்லாஹ்விடத்துல போயிட்டு ஃபைல் ஆகும். அல்லாஹ்விடத்துல ஃபைல் ஆகும். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அதை வச்சுட்டு கேட்பான், அவன்கிட்ட கொஞ்சம் கேள்விகள் மலக்களை விசாரிப்பான். என்ன விசாரிப்பான் தெரியுமா? எங்கிருந்து வாரீங்க, இந்த ரெக்கார்டை கொடுத்துருவாங்க. அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? யா அல்லாஹ், உன்னை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உன்னை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்கள்? யா அல்லாஹ், உன்னுடைய சுவர்க்கத்தை எதிர்பார்க்கிறார்கள், உன்னுடைய அன்பையும் உன்னுடைய கருமை உன்னுடைய மஹப்பத் உன்னுடைய நேசத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ் திருப்பிட்டு கேட்பான் அவர்கிட்ட, அவர்கள் என்ற சுவர்க்கத்தை பார்த்திருக்கிறாங்களா? இல்லையா அல்லாஹ், பார்த்திருந்தா எப்படி இருக்கும், பார்த்திருந்தா எப்படி இருக்கும்? அவன் சொல்வார், இன்னும் அதிகமாக உன்னை திக்ர் செய்வார்கள், இன்னும் அதிகமாக உன்னை நினைவு கூறுவார்கள் என்று. அவர்கள் என்னிடத்தில் என்ன பாதுகாப்பு தேடுகிறார்கள்? யா அல்லாஹ், உன்னுடைய நரகத்தை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அப்படியா? அந்த நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லையா அல்லாஹ், பார்த்திருந்தா எப்படி இருக்கும்? இன்னும் அதிகமாக பாதுகாப்பு தேடுவார்கள். அந்த இடத்துல அந்த அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகள் இடத்துல, நீங்க சாட்சியாக இருங்கள், நீங்கள் சாட்சியாக இருங்கள். இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தை கொடுத்து விட்டேன். அவர்கள் பாதுகாப்பு தேர்வு இந்த நரகத்தை விட்டு இவர்கள் அனைவரை நான் பாதுகாத்து விட்டேன். இந்த ஒன்று எனக்கு உங்களுக்கு போதாதா? இந்த ஒன்று எனக்கு உங்களுக்கு போதாதா? இதுதான் சஹாபாக்களுடைய தோட்டா இருந்துச்சு. மலக்குகளை வந்து பார்க்கணும், எங்களோட ரெக்கார்டை எடுக்கணும், அல்லாஹ் கிட்ட கொண்டு கொடுக்கணும், அவர்கள் மலக்குகளை சாட்சியா வைக்கணும், எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கணும். அவர்கள் அல்லாஹ்வை மலக்குகளை சாட்சியா வைக்கணும், எங்களை நரகத்தை விட்டு. ஏன் அல்லாஹ் மலக்குகளை சாட்சியா வைக்கிறான்? ஏன் வைக்கணும் என்று கேட்டால் ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு தவறு நடக்காது. தவறு செய்யறவன் கடவுளாக இருக்க முடியாது. இது எங்கட அகீதா கொள்கை கோட்பாடு. சப்போஸ் அந்த மலக்க நாளைக்கு சாட்சி சொல்வார்களா இல்லையா? யா அல்லாஹ், இன்னாருக்கு நீ சொர்க்கத்தை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறாய், இன்னாரை நீ நரகத்தை விட்டு வாக்களிப்பதாக பாதுகாப்பு கொடுத்த சாட்சி வச்சிருக்கிறாய், நான் அந்த விட்னஸ். அல்லாஹ் உடனே சொர்க்கத்துக்கு நடக்க போதாதான்? எனவே சகோதரர்களே, இதுல இன்னொரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு பள்ளி வாசல்ல ஒரு குர்ஆன் தப்சீர் வகுப்பு நடக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஹதீஸ் வகுப்பு நடக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு அகீதாவுடைய வகுப்பு நடக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? எல்லாம் எழுப்பிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் எழுப்பிட்டு போயிடுவாங்க. அந்த எழுப்பிட்டு போறவங்க ஒரு விஷயத்தை கவனத்துல விடணும். இப்ப நான் சொன்ன சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அத்தனையும் தூக்கி வீசிட்டு போறேன். போறவங்களோட பேர் எழுதப்பட மாட்டாங்க, போறவங்களோட பேர் அல்லாஹ் கிட்ட போகாது, போறவங்களோட போறவங்களுக்கு அல்லாஹ் சாட்சியாக ஒரு மலக்கை நியமிக்க மாட்டார். இவருக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்து விட்டேன், அவரை நான் நரகத்தை விட்டு பாதுகாத்து விட்டேன், அந்த சாட்சி கூட கிடைக்காம. பேசுற ஆளை பார்க்காது. தயவு செய்து நான் வினயமாக கேட்டுக்கொண்டது, உங்களோட ஃபியூச்சருக்கு எதிர்காலத்துக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். பேசுற ஆளை பார்க்காதீங்க, பேசுற சப்ஜெக்ட் பாருங்க. இந்த பள்ளிவாசலை பொறுத்த மட்டும் குர்ஆன் ஹதீஸ் பேசுற எந்த பள்ளியிலையும்
விதத்தை ஆதரிச்சு பேச மாட்டார்கள், ஷிர்க் ஆதரிச்சு பேச மாட்டார்கள், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான விஷயங்களை பேச மாட்டார்கள். பேசினா எதை பேசுவார்கள்? அல் குர்ஆன் சுன்னாவுக்குள்ள உள்ள விஷயத்த நல்ல விஷயங்கள் தான் பேசுவார்கள். எனவே அந்த விஷயத்தையும் படிக்கணும், அதையும் வாழ்க்கையில கொண்டு வரணும். அது ஒரு புறம் இருக்க, இந்த பேர் அல்லாஹ் இடத்துல போகணும். இந்த ஒரு பாசிட்டிவ் தோட்டை நாங்க உருவாக்கணும். இதுதான் இந்த ரமலான் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம். இந்த ரமலான் எடுத்து பாருங்கள், உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அது பணக்கார வல்லரசு நாடுகளா இருந்தாலும் சரிதான், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்ட நாடுகளா இருந்தாலும் சரிதான், பொருளாதாரத்தில் பின்னடைந்த ஏழ்மை வறுமை கோட்டில் வாழ்ந்த நாடா இருந்தாலும், எல்லா நாடும் என்ன இருக்கு? எல்லா நாடும் எப்படி நோம்பு தானே? எல்லாம் நோம்பு தானே? இந்த சமரசம் ஒன்று போதாது, ஒட்டுமொத்த உலகமே இந்த சமரசத்துல ஒன்றுபட்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலேயாவது முஸ்லீம் அல்லாத ஒரு சமூகம் ஒன்றுபட்டிருக்கிறது பாருங்க, கிடையாது. ஆனா முஸ்லிம் சமூகம் உலகத்துல எங்க போனாலும் சுபகுட தொழுகையில் எல்லாரும் சேரும், அசல் லோகருடைய தொழுகையில சேர்றோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமரசம், ஒற்றுமை. இந்த ஒற்றுமை நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க வேண்டும். இதுதான் சஹாபாக்கள் இருந்த ஒரு பழக்கம். ஒருவர் பள்ளிக்கு வருகிறார், தொழுகிறார், ஒரு நாள் பார்க்கிறார், 2 நாள் பார்க்கிறார், 3 நாள் பார்க்கிறார், ஒருத்தர் பள்ளியில காணல. சஹாபாக்கள் தெரிஞ்ச ஒரு பழக்கம், ரசூலா தெரிஞ்ச ஒரு பழக்கம். இங்க இன்னார காணலையே, என்ன விஷயம் தேடி போவாங்க. இதை கேட்டிருப்பாங்க. ரசூல்லா யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க, இன்னாரு இந்த மலமையா இந்த ஹாஜியார் பள்ளிக்கு வர வச்சுக்கொள்ளுங்க. 2 நாள் பள்ளிக்கு வரல, எல்லாம் பார்த்துக்கிட்டு என்னமா அவருக்கு தேவையா இருக்கு, நாங்களே டிசைட் பண்ணி கொள்றோம். நாங்களே டிசைட் பண்ண, அவருக்கு ஏதாவது தேவையா இருக்கு, சுகமில்லையா இருக்கு, எங்கேயாவது பயணம் போயிருப்பாரு. இப்ப நாங்க நெகட்டிவ் தோட்டத்துல தான் நாங்க யோசிக்கிறது, ஏன்னா பாசிட்டிவ் தோட்டத்துல யோசிக்கிறது இல்ல. இத சொன்ன உடனே சஹாபாக்கள் நேரம் அங்க போவாரு, சஹாபாக்கள் நேரம் அங்க போவாரு, போயிட்டு கேட்பாரு, ஐயா ரசூலுல்லாஹ் அவளை விசாரிச்சாங்க, ஏன் பள்ளிக்கு வரல, ஏன் பள்ளிக்கு வரல? உடனே ஓடி வருவார் பள்ளிக்கு. அப்ப அவரோட மனசுல ஒரு நல்ல ஒரு சிந்தனை வரல, என்ன தெரியுமா? நான் வருஷம் 2 நாள் பள்ளிக்கு போகல, ஏதாவது காரணம் இருக்கு, என்ன 4 பேர் தேடி வாராங்க பாருங்க, என்ன 4 பேர் தேடி வாராங்க பாருங்க. இந்த சமூக இந்த சிந்தனையை நாங்க உருவாக்கணும். இதைத்தான் இந்த ரமலான் நமக்கு உருவாக்கணும். இதுக்கு நன்மை இருக்கிறது. அடுத்ததாக அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் சஹாபாக்கள் கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே, இதுல ஒரு ஆள் கடைசி ஒருவர் வருகிறாரு, அவர் யாருன்னு சொன்னால் ஹத்தாவுன், தவறு செய்யக்கூடிய ஒரு ஆள், பாவம் செய்யக்கூடிய ஒரு ஆள். அவர் இந்த பள்ளிக்கு பயானுக்கு வர நோக்கம் அவரே கிடையாது. அப்படியே போற வழியில சும்மா வந்து அப்படியே உட்கார்ந்துகிட்டாரு, சும்மா வந்து உட்கார்ந்துட்டாரு. அந்த உட்கார்ந்த மனிதனுடைய நிலைமை என்னன்னு கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சு. சகோதரர்களே, இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் வருது. சஹீஹ் புகாரில இந்த ஹதீஸ் 6408, சஹீஹ் முஸ்லிம்ல 2689வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, இதுல ஒரு முக்கியமான விடயத்தை புரிந்து கொள்ளணும். எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நாள மறுமை நாளையில் எங்களுக்கு சாதகமாகவும் பேசும், எங்களுக்கு பாதகமாகவும் பேசும். எங்களுக்கு சாதகமாக பேசும், எங்களுக்கு எதிராகவும் பேசும். எனவே இந்த உறுப்புகள் அனைத்தும் எங்கட அந்த கண்ட்ரோல்ல கொண்டு வரும். உறுப்புகள்ல கண்ட்ரோலுக்குள்ள நாங்க வரக்கூடாது, எங்கட கண்ட்ரோலுக்குள்ள உறுப்புகள் வரும். எதை பார்க்கணும் அதைத்தான் பார்க்கணும், எதை பார்க்க கூடாது அதை பார்க்கணும், எதை பேசணும் அதைத்தான் பேசணும், எதை பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது. அப்படி ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால் அவனுடைய உடல் உறுப்புகள் அவனுடைய அந்த கண்ட்ரோல்ல இருக்கிறது. இல்லையென்றால் இவர் எல்லை மீறி போயிடும், எல்லை மீறி போயிடாரு, போற ரூட்டே தெரியாம போயிடும். இன்னைக்கு அப்படி நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. ஆக சகோதரர்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் அல் குர்ஆன் இப்படி பேசுகிறது, இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. இந்த பட்டோலையை நீங்க இன்னைக்கு வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்கு நீங்களே போதுமானது என்று சொல்லி கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சொல்கிறார்கள், கைருன் நாஸிதுல் கல்பில் மஹ்மூம் வல் லிசானி ஸாதிக். மக்களிலேயே சிறந்தவர், நல்ல உள்ளம் கொண்டவர், மக்களிலேயே சிறந்தவர், நாவன்மை உள்ளவர், உண்மையான நாவ் உள்ளவர் என்று சொன்னார்கள். கேளர் வமல் கல்புல் மஹ்மூம், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கல்புல் மஹ்மூம் என்றால் என்ன என்று கேட்டு சொன்னார்கள், ஹுவ தகியுல் நகி, இறையற்றமுள்ள தூய்மையான பசுமையான உள்ளம் என்று சொன்னார்கள். நகி என்று சொன்னால் தூய்மையான மதுரமான அர்த்தம். தண்ணியை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நல்ல மதுரமான தண்ணி, எந்த கலப்படமும் இல்லாத மதுரமான தண்ணி என்று சொல்லுவாங்க.
அந்த நகைங்கிறது மதுரமானது, எந்த கலப்படமும் கிடையாது. அப்போ ஒரு மனிதனுடைய அந்த கல்புல் மஹ்மூம் என்று சொல்றது இறை அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தூய்மையான உள்ளம். இந்த அரபு நாட்டுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க, அந்த பெரிய 2 கிலோ பால் டீன் ஒன்று இருக்கு, பார்த்திருப்பீங்க இல்லையா? பெரிய பால் டீன் ஒன்று இருக்கு. அந்த டின்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரபுல இடத்துலயே ஒரு வாசகம் போட்டிருக்கோம், அல் லபனுல் ஹாலிஸ். லபனுல் ஹாலிஸ் தெரியுமா? தூய்மையான பால், கலப்படமற்ற ஒரு பால். அதே போலதான் எங்களோட உள்ளங்களும் தூய்மையான கலப்படம் இல்லாத உள்ளங்களா இருக்கும். எப்பயும் அடுத்தவன காப்பட்டை இழுத்துக்கிறது, அடுத்தவனுக்கு வஞ்சகம் செய்யறது, கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், பழி வாங்குற சிந்தனைகள் இல்லையா? ஒருவன் எப்பயோ ஒரு பாவத்தை செஞ்சிருப்பான், அதையே காலமெல்லாம் சொல்லி 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 அவனை முன்னுக்கு வரவிடாம தடுக்கிறது. இப்படியான சில கெட்ட குணாதிசயங்கள் எங்களோட சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறது. அப்படி இருக்குமாக இருந்தால் அவருடைய உள்ளத்துல நோய் இருக்கிறது. அல்லது லா இஸ்ம ஃபீஹி வலா யபக வலா பகா வலா ஹஸத், வலா பகா வலா ஹஸத். அந்த உள்ளத்துல என்ன இல்ல? பாவம் கிடையாது, கசட்டை கிடையாது, பொறாமை கிடையாது. அந்த உள்ளம் தூய்மையானதா இருக்கு. கீழே ஃபமன் அத்ரு அலா தாலிக் ஃபமன் அலா அத்ரிஹி அல்லது அவரிடத்துல உலகத்துடைய இன்பங்கள் இருக்காது, யுஹிப்புல் ஆகிரா, மறுமையை நேசிப்பாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், முஃமினுன் ஃபீ ஹுலுகில் ஹஸன், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் நல்ல குணம் உள்ளவனாக, நல்ல பண்பாடு உள்ளவனாக இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார். ஆக சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனங்களும் இந்த ஹதீஸ்களும் நமக்கு சொன்ன விடயம் என்று சொன்னால், எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நாள மறுமை நாளையும் தனித்தனியாக விசாரிக்கப்படும். அந்த உறுப்புகள் அனைத்தும் நமக்கு சாதகமாக பேசக்கூடியதாக நாம் தான் அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே எமது எஞ்சிருக்கக்கூடிய இந்த 5 அல்லது இந்த 6 நோன்புகளும் நமக்கு சாதகமாக பேசக்கூடியதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த ரமலான் நாம் பெற்ற பயிற்சிகள் அனைத்தும் அடுத்த ரமலான் வரைக்கும் நமக்கு ஒரு பாடமாக, ஒரு சிலபஸாக அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்லவன் இறைவன் அப்படியான நன்மை நல்லடியார் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த அருமை தாய் விந்தர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.